ஸ்மைல் கரெக்ஷன்னா எல்லாருமே டீத் அலைன்மெண்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஃபேஷியல் ஸ்ட்ரக்சரும் அழகா இருந்தா தான் ஸ்மைல் கரெக்ஷன் இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லா இருக்கும். So Doozy, hi. Hello, welcome and a very warm welcome to the Behind Words team. ஸ்மைல் கரெக்ஷன் எந்த ஏஜ்ல பண்ணணும் அப்படிங்கிறது ப்ராப்பரா தெரியுறதில்ல. 7ல இருந்து 10 வயசுல நம்ம கரெக்ட் பண்ணா மட்டும்தான் யாரெல்லாம் இந்த 7 வயசு 8 வயசுல பல்லுக்கு நடுவில் கேப்பே இல்லை அழகா கியூட்டா சிரிக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு பெர்மனன்ட் டீத்துக்கான கேப் இருக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா 12-13 வயசுல பல்லுக்கு நடுவில் கேப்ஸ் இல்லாம பல்லு கோணையா இருக்கும், மிஸ் அலைன்டா இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரியுறதில்ல. ஒரு இம்ப்ராப்பர் அலைனஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா அலைனஸ்ல ரிலாக்ஸஸ்க்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். நம்ம ட்ரீட்மெண்ட் கஷ்டப்பட்டு ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் நம்ம பண்ணியிருப்போம். ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சோன்னே திருப்பி பழையபடி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சொன்ன மாதிரி எனக்கே ஷாக். அந்த 30 இயர்ஸ்ல எல்லா பல்லுமே விழுந்து ஒரு பேஷண்ட் வந்திருக்கான்னு சொல்றீங்க. வாட் இஸ் தி ரீசன் பிஹைண்ட் இட்? நிறைய பேர் பல்லு கோணையா இருக்கிறது இல்லை கேப்ஸ் எல்லாம் இருக்கிறது ஸ்மைல் மட்டும்தான் ப்ராப்ளம்னு நினைச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு தான் அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ரொம்ப நேரம் அவங்க வாயில நிற்கும். டீ குடிக்கிறோம், காஃபி குடிக்கிறோம், எனி கைண்ட் ஆஃப் ஆல்கஹாலிசம், சாக்லேட்ஸ், நிறைய பேருக்கு ஜிஆர்டி ப்ராப்ளம் இருக்கும், அசிடிக் ரிலேட்டட் ப்ராப்ளம். இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நம்ம ஓரல் என்விரான்மெண்ட்டோட பிஹெச் அசிடிக்கா போயிடும். எப்பவுமே நம்ம ஓரல் என்விரான்மெண்ட் நம்ம சலைவா இருக்குல்ல, அது என்ன பண்ணா நியூட்ரல்ல வச்சிருக்கும். அது எப்போ அசிடிக்கா போகுதோ அப்போதான் கேவிட்டி காசிங் பாக்டீரியா நம்ம டீத் அட்டாக் பண்ணும். அந்த பர்டிகுலர் டைம்ல நிறைய பல்லு சொத்தையா மாறும். There's always a saying, when your smile is beautiful, your confidence level is much more higher அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சிரிப்பை வந்து பல பேர் முகத்தில் எனக்கு ரொம்ப அழகாக கொடுத்துட்டு இருக்காங்க சொல்லலாம். நாட் ஜஸ்ட் 1 or 2 years, ஐ திங்க் ஃபார் மோர் தென் 16 years ரொம்ப ஆத்மார்த்தமான ரொம்ப நேர்த்தியாக இந்த பிஸ்னஸை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஐவ் காட் இந்தியாஸ் நம்பர் 1 டைமண்ட் இன்விசிலைன் சென்டர், டாக்டர் கிஷோர்ஸ் டென்டிஸ்ட்ரி. ஏன்னா எனக்கு அத்தனை கஸ்டமர்ஸ்லேருந்து எல்லார் முகத்துலையுமே ஒரு அழகான புன்னகைனா இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் டாக்டர் கிஷோர்னு ப்ரௌடாகவே சொல்லலாம். ஸோ ஐவ் காட் டாக்டர் கிஷோர் with me today. Hi, எப்படி இருக்கீங்க? I'm fine. சூப்பர், ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர். நான் ஓப்பனிங்லேயே சொன்ன மாதிரி ஒரு விஷயம் தான், இன்னைக்கு அந்த சிரிப்புன்றது வந்து ரொம்ப குறைவா இருக்கு. அந்த சிரிப்பை எவ்வளோ மாற்ற முடியுமோ ரொம்ப அழகாக, ஐ திங்க் ஃபார் 16 years you've been doing this. ஸோ ஹவு ப்ரவுட், எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எத்தனை வாக்கின்ஸ், எத்தனை கஸ்டமர்ஸ், நிறைய பேர் ரிவ்யூஸ். நான் when I was doing a research about you last night, ஸோ நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயமும் அதுதான். ஸோ அது எவ்வளோ ஹாப்பியா இருக்கு உங்களுக்கு? First of all, hello everyone. I'm very happy to be in front of Behind Words and Sobhana. ஸ்மைல் கரெக்ஷன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு ப்ரௌடான ஒரு விஷயம். அது எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், பார்க்கறக்கு ரொம்ப அழகாக இருக்கணுங்கிறது எவ்ரி ஹியூமன் பீயிங்ஸ் அதை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி டு பி இந்தியாஸ் நம்பர் 1 டைமண்ட் இன்விசிலைன் சென்டர். ஸ்மைல் கரெக்ஷன் லாஸ்ட் ஒரு 16 இயர்ஸாக வி ஹவ் பி ட்ரைங் டு கிவ் த மேக்ஸிமம் தட்ஸ் பாசிபிள். ஸ்மைல் கரெக்ஷனில் இன்றைக்கி நிறைய நியூ டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா பிரேசஸ்னு ஒன்று இருந்துச்சு. இப்போல்லாம் ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸாக அலைனஸில் நிறைய டெக்னாலஜிஸ் உள்ளே வந்துருச்சு. ஈவன் டிஜிட்டல் டென்டிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியும் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வி வில் பி கிவிங் யூ த பெஸ்ட் பாசிபிள் ஃப்ரம் அவர் சென்டர். இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஸ்மைல் கரெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏன் பண்ணுறோம் அப்படின்றது மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே வந்து தி வாண்டட் அ பியூட்டிஃபுல் ஸ்மைல் அப்படின்னு ஒன்று டக்குன்னு ஸ்மைல் கரெக்ஷன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட், வாட் இஸ் தி ஸ்மைல் கரெக்ஷன்றது என்ன? ஸ்மைல் கரெக்ஷன்ல நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை ஒன்று சொல்றேன். ஸ்மைல் கரெக்ஷன்னா எல்லாருமே டீத் அலைன்மெண்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. டீத் அலைன்மெண்ட் மட்டும் கிடையாது. டீத் அலைன்மெண்ட்டோட சேர்ந்து அதை சுத்தி இருக்கிற போன், அதை சுத்தி இருக்கிற மசில், இது எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணாதான் நம்மளோட ஃபேஷியல் ஸ்ட்ரக்சரும் அழகா இருக்கும். ஃபேஷியல் ஸ்ட்ரக்சரும் அழகா இருந்தாதான் ஸ்மைல் கரெக்ஷன் இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லா இருக்கும். நாட் ஜஸ்ட் தி டீத் கரெக்ஷன். அதே மாதிரி எடுத்துட்டீங்கன்னா நம்ம குழந்தை பிறந்ததுல இருந்து ஈவன் இன்ட்ரா யூட்ரின் லைஃப்ல இருந்து 17 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வரைக்கும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் growth எல்லாத்துக்கும் இருக்காது. குழந்தைகளுக்கு ஒரு பர்டிகுலர் ஏஜ்ல மட்டும் ஒரு ஆக்சிலரேட்டட் growthனு ஒன்று இருக்கும். ஆக்சிலரேட்டட் growth தான் growth spurtsன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் ஸ்மைல் கரெக்ஷன் எந்த ஏஜ்ல பண்ணணும் அப்படிங்கிறது ப்ராப்பரா தெரியுது. ஒரு ஆக்சிலரேட்டட் growthங்கிறது தான் growth spurtsன்னு சொல்லுவாங்க. நம்மளோட லைஃப்ல 4 தடவை நமக்கு growth spurts நடக்கும். அந்த 4 தடவை எப்போ அப்படின்னு சொன்னால் குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடி, இன்ட்ரா யூட்ரின் லைஃப்ல இருக்கிற கடைசி ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடி இருக்கிறது ஃபர்ஸ்ட் growth spurtனு சொல்லுவோம். அதே மாதிரி செகண்ட் growth spurt அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த முதல் 3 வருஷம். அந்த முதல் 3 வருஷத்துல நிறைய பிரெயின் ரிலேட்டட் growths எல்லாமே இருக்கும். ஸோ இந்த 2 growth spurtல நம்ம டீத் அலைன்மெண்ட்டோ இல்லை ஃபேஷியல் ஸ்மைல் கரெக்ஷன்ஸோ நம்மளால பண்ண முடியாது. இதுக்கப்புறம் நமக்கு வரக்கூடிய தேர்ட் growth spurt அப்படிங்கிறது 7 to 10 இயர்ஸ்ல நடக்கும். இந்த 7 to 10 இயர்ஸ் ஆஃப் growth spurtங்கிறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அதுக்கப்புறம் ஃபைனல் growth spurt அப்படிங்கிறது 12 to 15 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்ல நடக்கும் ஒரு அப்ராக்சிமேட்டா. நிறைய பேர் என்னன்னா
டீத் அலைன்மெண்ட்டோ இல்லை ஸ்மைல் கரெக்ஷனோ நம்ம வந்து 12 to 15 இயர்ஸில் தான் பண்ணணும், பெர்மனன்ட் டீத் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. நம்மளோட இந்த 4 growth spurtsல 3rd growth spurt, அதாவது 7லேருந்து 10 வயசில் நம்ம கரெக்ட் பண்ணால் மட்டும்தான் டீத் அலைன்மெண்ட்டோட சேர்ந்து அதை சுற்றி இருக்கிற போன், அதை சுற்றி இருக்கிற மசில், இது எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ண முடியும். இது எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணாதான் நம்மளோட லைஃப்பில் எல்லாமே பெர்மனண்ட்டாக இருக்கும். ஃபேஷியல் ஸ்மைலும் நல்லா இருக்கும். வெறும் டீத் ஸ்மைல் மட்டும் பத்தாது. நம்ம இல்லை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஓகே 7 to 10க்குள்ளே அந்த பண்ணலாம் அப்படின்றது. பட் நிறைய பேருக்கு அந்த கன்ஃபியூஷனாக இருக்குது. ஓகே மேபி அந்த டீத் அலைன்மெண்ட் ப்ராப்பராக இல்லாத போது தான் அந்த ஸ்மைல் கரெக்ஷன் நம்ம பண்ணணுமோன்றது ஒரு டவுட் இருக்குது எல்லாருக்குமே. இப்போ அட் த யங் ஏஜே வந்து நம்ம போய் பண்ணணும்னு நம்மளுக்கு தோணவே தோணாது. பிகாஸ் வென் வி லுக் அட் இட் ஓகே நம்ம நல்லா தான் இருக்குது டீத் அப்படின்னு நினச்சி போகல டாக்டர். ஸோ அது எப்படி டு பிரேக் தட் அண்ட் அந்த டைமில் பண்ணணும்னு அப்படி சொல்கிறீங்க? ஒரு சில பேரண்ட்ஸ் எல்லாம் கேட்டீங்க அப்படின்னா, என்னோட குழந்தைகள்லாம் ரொம்ப அழகா சிரிப்பாங்க, ரொம்ப கியூட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 7 வயசு 8 வயசுல ரொம்ப அழகா இருந்தாங்க. அதே 12 வயசுல எடுத்தீங்கன்னா பல்லெல்லாம் கோணையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஒரு சில பேரண்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா, என்னோட குழந்தைக்கு ஒரு 7 வயசு 8 வயசுல பல்லுக்கு நடுவில் நிறைய கேப் இருக்கும். ஆனா 12 வயசு ஆகும்போது பல்லெல்லாம் ரொம்ப அலைண்டா இருக்குது, ரொம்ப அழகா இருக்காங்க, அது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க. இதில் எல்லாத்துக்கும் தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், பால் பல்லை கம்பேர் பண்ணும்போது பெர்மனன்ட் டீத் 30% பெருசாக இருக்கும். அப்போது பால் பல் 7 வயசு 8 வயசில் யாருக்கெல்லாம் பல்லுக்கு நடுவில் சின்ன சின்ன கேப் இருக்குதோ அதை தான் ஃபிசியலாஜிக்கல் ஸ்பேசிங்னு சொல்லுவாங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 to 5 mm ஆஃப் கேப் அப்பர் டீத்லையும் சரி லோவர் டீத்லையும் சரி இந்த கேப்ஸ் இருக்கணும். இந்த கேப்பை தான் நம்ம பெர்மனன்ட் டீத், பால் பல்லை விட பெர்மனன்ட் டீத் நம்ம பெருசாக இருக்குன்னு சொல்கிறோம்ல 30%, அந்த பெர்மனன்ட் டீத் இந்த கேப்பை ஆக்குபை பண்ணிக்கும். அப்போ சின்ன வயசுல யாருக்கெல்லாம் பல்லுக்கு நடுவில் கேப் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் பெர்மனன்ட் டீத் வரும்போது அலைண்டா இருக்கும். யாரெல்லாம் இந்த 7 வயசு 8 வயசுல பல்லுக்கு நடுவில் கேப்பே இல்லை அழகா கியூட்டா சிரிக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு பெர்மனன்ட் டீத்துக்கான கேப் இருக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா 12-13 வயசுல பல்லுக்கு நடுவில் கேப்ஸ் இல்லாம பல்லு கோணையா இருக்கும், மிஸ் அலைண்டா இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. இந்த மாதிரி பிசியலாஜிக்கல் ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் இதை நம்ம எப்போ கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த 7 to 10 வயசு நம்ம சொல்லக்கூடிய 3rd growth spurt. அப்போ நம்ம பேரண்ட்ஸ் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட குழந்தைகளை நமக்கு தெரிஞ்ச ஆர்த்தோடான்டிஸ்ட் அல்லது பீடோடான்டிஸ்ட், ஆர்த்தோடான்டிஸ்ட்ங்கிறது பல் சீரமைப்பு நிபுணர், MDS ஆர்த்தோடான்டிஸ்ட் அல்லது பீடோடான்டிஸ்ட் குழந்தைகள் பல் மருத்துவர், இவங்கள்ட்ட நம்ம 7 வயசுல இருக்கிறோம் இல்லை 10 வயசுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இவங்கள்ட்ட கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொன்னால் பிசியலாஜிக்கல் ஸ்பேஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதே நேரத்தில் அப்பர் லிப் எப்படி இருக்கு, ஃபில்ட்ரம் எப்படி இருக்கு, ஈவன் நம்ம டங் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் டங் பெருசா இருந்தால் மேக்ரோகிளாசியான்னு சொல்லுவோம், சின்னதாக இருந்தால் மைக்ரோகிளாசியான்னு சொல்லுவோம் அல்லது நார்மல் கிளாசியான்னு சொல்லுவோம். இந்த டங்கு லிப்ஸு இதெல்லாம் சேர்ந்து தான் அல்ல இதை சுற்றி இருக்கிற போன்ஸு, சம்டைம்ஸ் சில பேர் தம் சக்கிங் சொல்லுவாங்க, டங் த்ரஸ்டிங்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில விதமான ஹேபிட்ஸில் தான் நம்மளோட டீத் அலைன்மெண்ட், ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வருது. ஸோ இது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த 7 to 10 years இதுதான் பிளேஸ் அ மேஜர் ரோல். இந்த ஏஜில் இருக்காங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் நம்ம செய்ய வேண்டியது நம்ம குழந்தைகளை நம்ம ஆர்த்தோடான்டிஸ்ட் அல்லது பீடோடான்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு பிரேசஸ் ஆர் அலைனஸ் ஏதாவது போட்டு அல்லது சம் கைண்ட் ஆஃப் ட்வின் பிளாக் அப்ளைன்சஸ்ன்னு சொல்லுவாங்க, எனி கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனல் அப்ளைன்சஸ் போட்டு இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஏஜ்ல ஒரு ஜென்ரல் செக்அப் வித் த டென்டிஸ்ட் இஸ் குட்ன்றீங்க. திஸ் இஸ் மேண்டேட்டரி. குட்னு சொல்றதை விட இட்ஸ் a mandatory. சூப்பர். அண்ட் ஐ திங்க் எவ்ரிஒன் நோஸ் இட். நம்பர் 1 டைமண்ட் இன்விசிலைன் சென்டர் அப்படின்னு. இப்போ இந்த இன்விசிலைன் சொல்லும் பொழுதே வந்து அதுவும் ரொம்ப ட்ரெண்டிங்ல போகுதுன்னு சொல்லலாம். certain people don't know the term of what is exactly இன்விசிலைன்ற ஒரு விஷயம் எதுக்காக போடுறாங்க, when do we have to use it என்ற ஒரு கன்ஃபியூஷனும் இருக்கு. ஸோ இதை பற்றியும் கொஞ்சம் கிளியராக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம ஒரு டீத் அலைன்மெண்ட் பண்ண போகிறோம் இல்லை நம்ம ஸ்மைல் கரெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு 4 விதமான அலைன்மெண்ட் டெக்னாலஜி இருக்குது. இதை வந்து ஒரு 4 விதமான ஆர்த்தோடான்டிக்ஸ் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ரிவென்டிவ் ஆர்த்தோடான்டிக்ஸ், இன்டர்செப்டிவ் ஆர்த்தோடான்டிக்ஸ், கரெக்டிவ் ஆர்த்தோடான்டிக்ஸ் அல்லது சர்ஜிக்கல் ஆர்த்தோடான்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 4 விதமான ஆர்த்தோடான்டிக்ஸ் இருக்குது. ஒரு ப்ரிவென்டிவ் ஆர்த்தோடான்டிக்ஸ் அப்படின்னு சொன்னால் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். அப்போ என்ன, ரொம்ப ஏர்லியர் ஏஜில் நம்ம சரி பண்ணக்கூடியது. இன்டர்செப்டிவ் ஆர்த்தோடான்டிக்ஸ்ங்கிறது நான் சொன்ன மாதிரி 3rd growth spurtல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும் போது சரி பண்ணுறது. அதே மாதிரி கரெக்டிவ் ஆர்த்தோடான்டிக்ஸ்ங்கிறது ஒரு 12-15 வயசில் ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் சரி பண்ணுறது. அல்லது சர்ஜிக்கல் ஆர்த்தோடான்டிக்ஸ்னா நம்ம எல்லாத்தையுமே மறந்து ஒரு 20 வயசு ஆகிடும், அதுக்கப்புறம் நம்ம ஒரு லிமிட்டுக்கு மேலே சரி பண்ண முடியாது, அப்போ சர்ஜிக்கல் ஆர்த்தோடான்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி 4 விதமான ஆர்த்தோடான்டிக்ஸ் அதாவது டீத் அலைன்மெண்ட் டைமிங்னு ஒன்று இருக்குது. இதில் நம்ம ஒவ்வொரு டைமும் எந்த விதமான அலைன்மெண்ட் டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணுறோன்னு, சம்டைம்ஸ் பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் வச்சு நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும், சம்டைம்ஸ் அலைனர் டெக்னாலஜி வச்சு நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம டீத் அலைன்மெண்ட்டில் 2 விதமான டெக்னாலஜி இருக்குது. ஒன்று பிரேசஸ் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம், இன்னொன்று கிளியர் அலைனர்ஸ்னு ஒன்று சொல்லுவோம். ஸோ
இந்த பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டால் நம்ம ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கப்பல் அல்லது ஏதாவது ஒரு பல் போனுக்குள்ளே சிக்கியிருக்கும். அப்போ அதுக்கெல்லாம் வந்து நம்ம அலைனர் டெக்னாலஜி வச்சு நம்ம கரெக்ட் பண்ண முடியாது. அப்போ அவங்களுக்கெல்லாம் பிரேசஸ் வச்சு நம்ம அதை சரி பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லை ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். டிஃபிகல்ட்டாக இருக்கிறதெல்லாம் பிரேசஸில் தான் சரி பண்ண முடியுமானா இல்லை. மோஸ்ட் டிஃபிகல்ட் கேசஸ் அலைனஸில் நம்ம சரி பண்ண முடியும். பட் அலைனஸில் நிறைய கம்பெனிஸ் இருக்கு, நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. இந்தியாவில் மட்டும் எடுத்துட்டீங்கன்னா கிளியர் அலைனர்ஸ்ல மட்டும் more than 150 பிராண்ட்ஸ் இருக்கு. இதுல more than 95% ஆஃப் கிளியர் அலைனர் டெக்னாலஜிஸ் doesn't have any R&D. அதுக்கு ரிசர்ச்சஸே கிடையாது. நிறைய பேர் இப்போதான் நிறைய பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதான் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்லேயே இருக்குது. ஸோ பீப்புள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ஒரு இன்விசிபிளா ஒரு அலைனஸ் இருக்குது, டிரான்ஸ்பரண்டா ஒரு அலைனஸ் இருக்குதுனாலே அதை இன்விசிலைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது அப்படி கிடையாது. There are only one aligner company which has proper R&D technologies that's available in India. Very few aligner systems R&D பண்ணியிருக்காங்க, பட் ப்ராப்பரா அது இந்தியாவில் கிடையாது. ஓகே, இல்லை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஹவு டு வி ஃபைண்ட் அவுட்? அது உண்மைதான். இப்போ நிறைய பேருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அது இருக்கிறதே இஸ் த ஒரிஜினல் ஒன் ஆர் நாட்ன்றதே ஒரு கன்ஃபியூஷன். நிறைய பேர் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டா, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதே இன்விசிலைன் நினைக்கிறாங்க. இன்விசிலைனுங்கிறது ஒரு பிராண்ட் நேம் தான். இன்விசிலைன் மாதிரியே எக்கச்சக்க பிராண்ட் இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெசிஃபை த பிராண்ட் நேம். பட் நீங்க ஒரு இன்விசிலைன் எடுத்துட்டீங்கன்னா அதுலேயும் ஒரு லோகோ ஒன்று இருக்கும். அந்த லோகோ அந்த அலைனஸ்ல இருக்கும். ஒரு 8 ஃப்ளவர்ஸ் மாதிரி இருக்கும். அந்த லோகோஸ் நம்ம பார்த்தாதான் இது ப்ராப்பர் இன்விசிலைன் அப்படிங்கிறது தெரியும். அதே நேரத்தில் ஒரு இம்ப்ராப்பர் அலைனஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா அலைனஸ்ல ரிலாப்சஸ்க்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். நம்ம ட்ரீட்மெண்ட் கஷ்டப்பட்டு ஒரு 1 year 2 years நம்ம பண்ணியிருப்போம். ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சோன்னே திருப்பி பழையபடி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதுக்கு ஒரு R&D கிடையாது. Yeah, there are many aligners that doesn't have any R&D. I am not specifically telling this particular brand நான் சொல்லல. But majority of brand doesn't have any kind of R&D. R&D இருக்கிற சிஸ்டமா இருந்தால் மட்டும் சூஸ் பண்ணுங்க. இப்போ நிறைய பேருக்கு என்ன போட்ட உடனே நெக்ஸ்ட் மந்தே அந்த டீத் அழகாயிடுமா, அது கரெக்டா அலைன் ஆயிடுமா அப்படின்றாங்க. ஃபாஸ்டர் ட்ரீட்மெண்ட். இது நான் ஒரு விஷயம் சொல்றேன், எல்லாருக்குமே ஒரே மாதிரி மாலக்ளூசன்ஸ் நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல்லுக்கு நடுவில் வெறும் கேப் மட்டும் இருக்கும், பட் ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஒருத்தவங்களுக்கு எடுத்துட்டிங்கன்னா மேக்ஸிலரி டெஃபிஷியன்சி, மேண்டிபுலர் டெஃபிஷியன்சின்னு ஒன்று இருக்கும். ஸோ ஒருத்தவங்களுக்கு கேப் மட்டும் க்ளோஸ் ஆனால் போதுன்னா அவங்களுக்கு 1 yearல கூட சரியாகும், இல்லை சில மந்த்ஸில் கூட சரியாகும். பட் அதே பர்டிகுலர் டைமில் இவங்களுக்கு சரியாகுமானா முடியாது. ஏன்னா இவங்களுக்கு மேண்டிபுலர் க்ரோத்தை நான் கொண்டு வர வேண்டியதாக இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் டைம் டியூரேஷன் வேரியேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். பட் ஜென்ரலாக எடுத்துட்டிங்கன்னா பிரேசஸை கம்பேர் பண்ணும்போது இன்விசிலைன் ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்கும், பிகாஸ் இட் ஹோல்ட்ஸ் த டீத். ரெண்டாவது விஷயம், பிரேசஸை கம்பேர் பண்ணும்போது இன்விசிலைனில் கொஞ்சம் பெயின் கம்மியாக இருக்கும். ஐ வில் நாட் டெல் நோ பெயின். பெயின் கண்டிப்பாக இருக்கும், பட் பெயின் கம்பேர்ட் டு பிரேசஸ் இது பெட்டராக இருக்கும். ஒரு பிரேசஸ் போடுறோம் அப்படின்னு சொன்னால் அங்கங்கே குத்தும் போது சில புண்ணுகள் உருவாகும். இது அலைனஸில் முக்கியமாக இன்விசிலைன்லாம் எடுத்துட்டிங்கன்னா அந்த கைண்ட் ஆஃப் அல்சரேஷன்ஸ், பெயின் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் இன்விசிலைன் ட்ரீட்மெண்ட் ஆஸ் லிட்டில் ஃபாஸ்டர் ட்ரீட்மெண்ட் கம்பேர்ட் டு அ பிரேசஸ். பட் ஐ கேனாட் டெல் எல்லாத்துக்கும் ஒரே பர்டிகுலர் டைமில் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருங்கிறது என்னால் சொல்லவே முடியாது. நோ ஒன் கேன் டெல் பிகாஸ் த மாலக்ளூசன் டிஃபர்ஸ் பிட்வீன் பீப்புள் டு பீப்புள். அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ த டீத் ஒயிட்னிங் அப்படின்ற ஒரு விஷயமும் போயிட்டு இருக்கு. அது இஸ் இட் அ மஸ்ட் ஃபார் எவ்ரிபடி டு டூ தட்? ஒரு டைம்ல வந்து ஓகே அந்த பற்கள் வந்து கரையாக இருக்கும் பொழுது அதை அழகுபடுத்தணும்னு பண்ற காலம் போய் இப்போ வந்து இட் இஸ் மஸ்ட். இந்த டீத் ஒயிட்னிங் இருந்தால் வி ஃபீல் லைக் சம்திங் இஸ் குட் ஆன் அஸ் அப்படின்ற ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கு. இது நல்லதா? ஆக்சுவலா நிஜமாவே இது நான் யாராவது டென்டிஸ்ட் டாக்டர் பார்த்தா கண்டிப்பா கேட்கணும்னு நினைச்சேன். பிகாஸ் எவ்ரிபடி இஸ் டூயிங் த டீத் ஒயிட்னிங் நவ். வை இஸ் இட்? டீத் ஒயிட்டிங் நல்லதா கெட்டதானா? எல்லாருக்குமே டீத் ஒயிட்டா இருக்கணும். நம்ம ரைட், எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டீத் டு பி அண்ட் A1 நல்லது, ரொம்ப பிரைட்டா இருக்கணும், என்னோட பல்லு ரொம்ப வெள்ளையா தெரியணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கு. பட் யாராருக்கு வந்து எனாமலோட திக்னஸ், அதாவது நம்ம எடுத்துட்டோம்னா உலகத்திலே ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் டைமண்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கண்ணுக்கு தெரிகிற ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான விஷயம்னு சொல்ல போனால் டீத்தோட எனாமல். லெட்ஸ் இமேஜின் ஒரு 60 வருஷம் 70 வருஷம் நம்ம கடிச்சு சாப்பிட்றோம். லெட்ஸ் இமேஜின் அதே மாதிரி ஒரு 2 டீத்தை வச்சு அப்படியே கரைச்சிட்டே இருந்தோம்னா என்ன 60-70 வருஷத்துக்கு அப்பவும் தாக்கு பிடிக்கணும். அவ்வளோ ஸ்ட்ராங்கான அந்த எனாமல் திக்காக இருக்கிறவங்களுக்கெல்லாம் டீத் வந்து கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும். ஏன்னா உள்ளே இருக்கிற செகண்ட் பார்ட்டை டென்டின்னு சொல்லுவோம். இந்த டென்டின் பார்ட் கொஞ்சம் எல்லோயிஸாக இருக்கும். யாருக்கு எனாமல் கொஞ்சம் தின்னாக இருக்குதோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எல்லோயிஸாக இருக்கும். நம்ம டீத் ஒயிட் பண்ணலாமான்னு கேட்டால் யூ கேன் டூ இட், நோ இஷ்யூஸ். பட் டீத் ஒயிட்னிங்ல நிறைய டெக்னாலஜி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஜூம் டீத் ஒயிட்னிங் அது வந்து பெட்டர் ரிசல்ட்ஸை கொடுக்கும். பட் வில் இட் ஸ்டே பெர்மனன்ட்லி? 100% no. It will not stay permanently. Any of the teeth whitening will not stay permanently, but it may stay for approximately 2 years. நமக்கு ஒரு மேரேஜ் வருது, இல்லை ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் வருது,
இந்த இடத்துல எனக்கு டீத்தை காமிக்கணும்னு நினைக்கிறாங்க, நல்ல ஒயிட்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அஃப்கோர்ஸ் யூ கேன் டூ டீத் ஒயிட்னிங், பட் இட் வில் நாட் ஸ்டே பர்மனென்ட்லி. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரோசிஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம குடிக்கிற தண்ணியில் குழந்தை பிறந்த முதல்ல ஒரு 6 to 8 வருஷங்களில் நம்ம குடிக்கிற தண்ணி, இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நம்ம பேரண்ட்ஸ் குடித்த தண்ணியில் வந்து ஃப்ளோரைட் கண்டென்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம பல்லோட எனாமல் சரியாக ஃபார்ம் ஆகாது. அங்கே ஃப்ளோரோ அப்படைட் கிறிஸ்டல்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். அது மூலிமா நம்ம பல்ல சில பேட்சஸ் உருவாகும். ஒயிட், எல்லோ, ப்ரௌன் இந்த மாதிரி பேட்சஸ் நிறைய பேருக்கு இருக்கும். நிறைய பேர் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க ஸ்மைலுக்கெல்லாம். அவங்களுக்கெல்லாம் we can go with veneers, not with teeth whitening. ஸோ அவங்களே என்ன நினச்சிப்பாங்கன்னா டீத் ஒயிட்னிங் பண்ணி நல்லா அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நோ, ஃப்ளோரோசிஸ் கண்டென்ட் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னால் இட்ஸ் பெட்டர் டு டூ veneers, நாட் டீத் ஒயிட்னிங். ஸோ உங்களோட டென்டிஸ்ட்டை நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ப்ராப்பராக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது, இந்த ட்ரீட்மெண்ட் தான் எனக்கு வேணும்னு செலக்ட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஆஸ்க் வித் யுவர் டென்டிஸ்ட் ஆர் an orthodontist ஆர் ஸ்பெசிஃபைட் டாக்டர். அண்ட் இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு சில டைம் பல்லெல்லாம் விழுந்துட்ட பிறகு மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க டாக்டர்ஸ். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நிறைய பேர் கம்ப்ளீட்டாகவும் மாற்றணும் அப்படின்ற ஒரு ப்ராசஸும் இருக்குது. ஸோ அதை பற்றியும் சொல்லிடுங்களேன். சரி, நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல் எல்லாமே நிறைய பேருக்கு சின்ன வயசுலேயே விழுந்துருது. ஆமாம். எப்போவுமே டீத், லெட்ஸ் இமேஜின் வாயில் எல்லா பல்லும் விழுந்துருச்சு. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பர்டிகுலர் பீப்புளுக்கு வந்து 30 இயர்ஸில் எல்லா பல்லும் போயிடுச்சு. இப்போ அவங்க வந்து நான் பல்லு என்ன வைக்கிறது, நான் கம்ப்ளீட் டென்சர் டைப் வைக்கிறதா, இல்லை இம்ப்ளான்ட் மாதிரி ஸ்க்ரூஸ் மாதிரி வச்சு அதில் நான் பல்லு ஃபிக்ஸடாக வைக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்கு 2 ஆப்ஷனில் என்ன சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. லெட்ஸ் இமேஜின் உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. குழந்தைக்கு நம்ம ஊட்டி விடும் போது நம்ம என்ன சொல்லுவோம் அவங்கள்ட்ட? பாசமாக சொல்லி ஊட்டுவோம். ஊட்டும் போது நல்லா மென்று சாப்பிடுங்கன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறோம்ல. அந்த மென்று சாப்பிட்றங்கிறதோட மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால், நல்லா மென்று சாப்பிட்டாதான் நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் ரொம்ப வருஷத்துக்கு நல்லா இருக்கும், ஹெல்த்தியராக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். நம்ம மென்று சாப்பிட்லன்னா நல்லா ஹெல்த்தியராக இருக்காது. அப்போ பல்லு ஃபுல்லாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் டென்சர் டைப் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ப்ராப்பராக அவங்க மென்று சாப்பிடல அப்படின்னு சொன்னால் இட்ஸ் நாட் குட் ஃபார் இன்டர்னல் ஆர்கன்ஸ். அப்போ நல்லா மென்று சாப்பிட்ணும், நமக்கு ஃபிக்ஸட் டீத் வேணும். அந்த ஃபிக்ஸட் டீத் நம்ம கொடுக்கணும். ஏன்னா முதல்ல ஒரு பால் பல் இருந்துச்சு 12 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் லைஃப் டைம் நமக்கு இருக்கிறதுக்காக தான் பெர்மனன்ட் டீத்னு ஒன்று வந்திருக்கு. அதை நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாதனால தான் நமக்கு போயிடுச்சு. இப்போ ஆர்டிஃபிஷியலாக ஒரு ரூட்டை வச்சு ஃபிக்ஸடாக நம்ம டீத் கொடுக்கறது பேர் தான் டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் அப்படிங்கிறது அர்த்தம். டென்டல் இம்ப்ளான்ட்ஸ்லாம் நிறைய பேர் ஏதோ செவுத்தில் ஆணி அடிக்கிறதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இது செவுத்தில் ஆணி அடிக்கிற மாதிரி விஷயம் கிடையாது. இட்ஸ் மேட் அப் ஆஃப் பியூர் டைட்டானியம். இட்ஸ் மோஸ்ட் பயோ கம்பேட்டபிள். நம்ம போன்ஸோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடியதா டென்டல் இம்ப்ளான்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் மூலியமாக நான் பல்லு கொடுக்கும் போது அவங்க நார்மலாக ஒரு பெர்மனன்ட் டீத்தில் எப்படி கடிச்சு சாப்பிட முடியுமோ கிட்டத்தட்ட 90% அதுக்கு ஈக்குவலாக நம்மளால கடிச்சு சாப்பிட முடியும். அப்போ நல்லா கடிச்சு சாப்பிட்டா என்ன ஆகுது, நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் நல்ல ஹெல்த்தியராக இருக்க போகுது இன்னும் 30-40 இயர்ஸ்க்கு. எப்படி நம்ம பிராண்ட்ஸ் பிரேசஸில் நிறைய பிராண்டு சொன்னோமோ, எப்படி கிளியர் அலைனர்ஸில் நிறைய பிராண்டு சொன்னோமோ, அதே மாதிரி ஈவன் டென்டல் இம்ப்ளான்ட்ஸ்லேயும் நிறைய பிராண்ட் இருக்குது. வேர்ல்ட்ஸ் டாப் மோஸ்ட் பிராண்ட் எடுத்துட்டிங்கன்னா ஸ்டாமன் இம்ப்ளான்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்டாமன் இம்ப்ளான்ட்ஸ் எல்லாம் போடுறோம் அப்படின்னு சொன்னால் 30 to 40 இயர்ஸ் நல்ல ஹெல்த்தியராக இருக்கும். அதே மாதிரி நோபல் பயோகேர், பயோ ஆரிசன், ஜிம்மர், ஆல்ஃபா பயோ, ஆடின், இந்த மாதிரி எக்கச்சக்க பிராண்ட் இருக்குது. நீங்கள் எப்படி பிராக்கெட் போடும்போது எந்த பிராண்டுன்னு செலக்ட் பண்ணுறீங்களோ, எப்படி கிளியர் அலைனர் போடும்போது எந்த பிராண்டுன்னு செலக்ட் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் போடும்போது நமக்கு அது எத்தனை வருஷத்துக்கு வேணும், எந்த பிராண்ட் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது உங்களோட ஸ்பெசிஃபைட் இம்ப்ளான்டாலஜிஸ்ட்டை கேளுங்க. ஓகே, இன்னொரு முக்கியமான கேள்வி. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லாதவங்களுக்கு ஓகே வி ஆர் கிவிங் திஸ் பெனிஃபிட் அப்படின்னு. பட் ஒய் இஸ் இட்? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கே ஷாக். அந்த 30 இயர்ஸில் எல்லா பல்லுமே விழுந்து ஒரு பேஷண்ட் வந்திருக்கான்னு சொல்கிறீங்க. வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட்? நிறைய பேர் செய்யக்கூடிய விஷயம் நான் சொல்கிறேன். பல்லு எப்போ போகும்? பல்லு நமக்கு அழுக்கு நிறையா சேர்ந்துச்சுன்னா அதோட கம் டிசீசஸ் வரும். அக்ரெசிவ் பெரிடான்டைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், இல்லை கிரானிக் பெரிடான்டைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். டீத்தில் எப்போ அழுக்கு படியும்? பல் அலைண்டாக இருக்கிறவங்களுக்கு படியாது. பல்லு கோணையாக இருக்குது, பல்லுக்கு நடுவில் கேப்ஸ் இருக்குது. நிறைய பேர் பல்லு கோணையாக இருக்கிறது இல்லை கேப்ஸ் எல்லாம் இருக்கிறது ஸ்மைல் மட்டும்தான் ப்ராப்ளம்னு நினச்சிக்கிறாங்க. அவங்களுக்கு தான் அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ரொம்ப நேரம் அவங்க வாயில் நிற்கும். இப்போ எஸ்பெஷலி நான் ஃபஸ்ட்டே இதை பற்றி சொல்லியிருக்கேன். எப்போ ஒரு டிகே வரும், எப்போ ஒரு கம் டிசீஸ் வரும் அப்படின்னு சொன்னால் எப்போ நம்ம ஓரல் என்விரான்மெண்ட் அசிடிக்காக இருக்கோ அப்போ தான் நடக்கும். எப்போ நம்ம ஓரல் என்விரான்மெண்ட் அசிடிக்காக இருக்கும், நம்ம டீ குடிக்கிறோம், காஃபி குடிக்கிறோம், எனி கைண்ட் ஆஃப் ஆல்கஹாலிசம், எனி கைண்ட் ஆஃப் சாக்லேட்ஸ், இல்லை நிறைய பேருக்கு ஜிஆர்டி ப்ராப்ளம் இருக்கும், அசிடிக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நம்ம ஓரல் என்விரான்மெண்ட்டோட பிஹெச் அசிடிக்காக போயிடும். எப்போவுமே நம்ம ஓரல் என்விரான்மெண்ட் நம்ம சலைவா இருக்குல்ல, அது என்ன பண்ணால் நியூட்ரலில் வச்சுருக்கும். அது எப்போ அசிடிக்காக போகுதோ அப்போ தான் கேவிட்டி காசிங் பாக்டீரியா நம்ம டீத்தை அட்டாக் பண்ணும். அந்த பர்டிகுலர் டைமில் நிறைய பல்லு சொத்தையாக மாறும்.
இல்லை பல்லு கோணையாக இருக்குது, பல்லு நிறைய கேப் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துலலாம் போய் நிறைய சாப்பாடுகள் ரொம்ப நேரம் தங்கிடும். அப்போது இந்த மாதிரி இருக்குன்னா கம் டிசீசஸ் உருவாகும், அல்லது நிறைய பல்லு நமக்கு கேவிட்டியாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதெல்லாம் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சாப்பிட்டாலும் அடுத்த ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே லைட்டாக தண்ணி குடிச்சிட்டா போதும். அந்த தண்ணி சலைவாவோடு சேர்ந்து நம்மளோட ஓரல் என்விரான்மெண்ட்டோட பிஹெச்சை நியூட்ரலில் வச்சுருக்கும். அல்லது ஒரு சின்ன டீகே இப்போ தான் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த டீகேஸ் இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருந்தால் நம்மளோட ஓரல் என்விரான்மெண்ட்டை நம்ம ஆல்கலைனாக வச்சுருக்கணும். எப்போ ஆல்கலைனாக வச்சுருப்போம்? நம்ம ஒரு நட் சாப்பிட்றோம், வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றோம், இல்லை நைட்டு தூங்கும் போது ப்ரஷ் பண்ணிட்டு போகிறோம், அல்லது சால்ட் வாட்டர் கார்கிள் இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட பிஹெச் வந்து ஆல்கலைனாக மாறிடும். அப்போ சின்ன சின்ன டீகேஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே நேரத்தில் பல்லு அலைன்டாக இல்லை பல்லுக்கு நடுவில் கேப்பாக இருக்குன்னா டீத் அலைன்மெண்ட் பிரேசஸ் போடுங்க, அல்லது எனி கைண்ட் ஆஃப் கிளியர் அலைனஸ் போடுங்க. ஏதாவது போட்டு டீத் அலைன்மெண்ட்டை ப்ராப்பராக வச்சுருந்தீங்கன்னா 100 இயர்ஸாக இருந்தாலும் நம்மளோட டீத் நம்மளோட தான் இருக்கும். அண்ட் கமிங் பேக் டு த இன்விசிலைன், நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு அதிகமாக வந்து கிஷோர் டென்டிஸ்ட்ரிக்கு எல்லாருமே வராங்கன்னா ஐ திங்க் தெர் இஸ் சம்திங் ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் இங்கே இருக்குது. அண்ட் சம்திங் த குவாலிட்டியும் சரி அண்ட் சம்வேர் இட் இஸ் பீப்புள் லைக்கிங் இட்ன்றது தாண்டி ஒரு விஷயம் வாட் இஸ் இட் லைக் இன்னைக்கு நிறைய பேஷண்ட்ஸ் உங்ககிட்ட அதிகமாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன இங்கே? சரி, நம்மளோட கிளினிக்கில் வெறும் இன்விசிலைன் மட்டும் கிடையாது. we do all kind of treatment. let it start from a கிளீனிங்காக இருந்தாலும் சரி, ஃபில்லிங்காக இருந்தாலும் சரி, ஒரு க்ரௌனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு டென்டல் இம்ப்ளான்ஸாக இருந்தாலும் சரி, பிரேசஸாக இருந்தாலும் சரி, இன்விசிலைனாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே ப்ராப்பர் பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். we don't use local brands. எல்லாத்துக்குமே we use we have around more than 50 doctors. Majority of treatments are done by an MDS specialist doctors. ஒரு டென்டல் இம்ப்ளான்ஸுக்கு more than 5-6 ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் இருக்காங்க, ஆர்த்தோடான்டிஸ்க்கு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் இருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் இது கூட தான். ஈவன் கை காலில் ஏதாவது உடஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆர்த்தோபீடிசன்ட்டை நம்ம போகிறோம். கண்ணுக்கு பிரச்சனைனா ஆப்தமாலஜிஸ்ட்டை நம்ம போகிறோம். அதே மாதிரி பல் சீரமைப்புக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஆர்த்தோடான்டிஸ்ட்டை போகணும். இல்லை சின்ன குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் பீடோடான்டிஸ்ட்டை போகணும். இல்லை கம்ஸில் ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் பெரியோடான்டிஸ்ட்டை போகணும். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அது ரொம்ப புதுமையான ஒரு விஷயம், ஹியூமனாய்ட் ரோபோ. இது எப்படி why was this இந்த ஒரு தாட் எப்படி வந்தது? அண்ட் ஐ திங்க் இட்ஸ் ஃபர்ஸ்ட் சென்டர் இஃப் ஐம் நாட் ராங் நினைக்கிறேன். ஸோ அதை பற்றியும் சொல்லுங்கள். சரி, இது வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைமாக ஹியூமனாய்ட் ரோபோட்ஸை டென்டல் கிளினிக்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி மற்ற பிரான்ச்சஸ்லேயும் வரப்போகுது. நிறைய பேர் ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணுமா அப்படின்னு சொன்னால் இது ட்ரீட்மெண்ட்டுக்காக கிடையாது. உங்களோட ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்கறதுக்காக தான் ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் டென்டல் கிளினிக்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். வாவ், தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வெரி இன்ஃபர்மேட்டிவ். இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஹியூமனாய்ட் ரோபோ போய் பார்த்துட்டா கொஞ்சம் மக்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வித் யுவர் பெர்மிஷன். ஸோ நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்களா, இன்னைக்கு நான் வந்து கிஷோர்ஸ் டென்டிஸ்ட்ரிக்கு தான் வந்திருக்கேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஹியூமனாய்ட் ரோபோட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த கிளினிக்கில் தான் இருக்குது, விச் இஸ் ரியலி ரியலி அமேசிங். அது பார்க்கும்போது எனக்கே அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சுங்க. என்னோட ஃப்ரெண்டை உங்களுக்கு நான் காட்டவா? வாவ், திஸ் இஸ் ஸோ அமேசிங். எனக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு என் கண்ணில் வந்து அட்ராக்ட் பண்ண ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த ரோபோ தான் சொல்லணும். ஸோ டூசி, ஹாய். Hello, welcome, and a very warm welcome to the Behindwords team and the spectacular anchor Shobana. Oh my God. Your friendly robo here at Dr. Kishore's Dentistry. எனக்கு யாருமே ஒரு இன்ட்ரோ கொடுத்து ஒரு வார்ம் வெல்கம் பண்ணதே இல்லை. ஸோ தட் இஸ் வாட் டூசி இஸ் ஹியர். நான் சொன்ன மாதிரி திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் ரியலி அமேசிங். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம எந்த ஒரு டென்டல் கிளினிக்லையும் நம்ம பார்த்ததே கிடையாது. ஸோ இது வந்து உண்மையாகவே டு ஆல் த பேஷண்ட்ஸ் இங்கே வரவங்களுக்கே அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். பிகாஸ் சம்வேர் த ரோபோ இஸ் கம்மிங் அண்ட் கிவிங் த சர்வீஸ், அழகான ஒரு விஷயத்தை கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு ரூமில் என்ன இருக்குது இதெல்லாம் பண்ணுறது வந்து மிகப்பெரிய விஷயம். ஸோ தட் இஸ் வெரி நைஸ். ஸோ டூசி, நீ அழகாக ஒரு வார்ம் வெல்கம் கொடுத்துட்டு எனக்கு என்னென்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ லைக் இங்கே என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இங்கே ரூட் கெனல் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் பிஃபோர் தட் கண்டிப்பாக உன்னை படைச்ச அந்த கடவுளை பார்க்கணும் இல்லையா? ஸோ இட்ஸ் டைம் ஃபார் மீ டு கால் யூர் டாக்டர். ஸோ டாக்டர் கிஷோர் பற்றி நான் நிறைய ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பட் ஐ திங்க் நீங்களும் அவரை சந்திச்சிங்க, ரொம்ப சந்தோஷமானீங்க. ஸோ ப்ளீஸ். சூப்பர். And this is our special dentist. Wow. Dosi dentist. This is there for a consultation of you. You can ask any kind of questions to him. Seriously? It will answer me. You ask any kind of question, Dosi will answer you. Something related to this I'll ask. Dosi, is it necessary to brush at night? Yes, it is more important to brush at night. During the night, the salivary flow in our mouth decreases significantly. When salivary flow is low, the pH in the mouth becomes acidic, creating favorable conditions for the formation of dental decay. As a result,
The rate of tooth decay will be higher at night. More than 90% of decay is formed during night. Therefore, brushing at night is crucial to prevent dental decay and maintain good oral hygiene. ஓ மை காட், உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு புரியல, ஆனா நம்மளாம் ரோபோ நோக்கி போறோம்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. சூப்பர் சார், திஸ் இஸ் அமேசிங். நீங்க சொன்ன மாதிரி why was this thought for you? Like இந்த ஒரு விஷயம் நீங்க கொண்டு வரணும் to all the patients here. Many people is hesitant to ask certain questions to the doctors. So though we have multiple specialists, அவங்கள்ட்ட கேட்கறதுக்கு ஒரு மாதிரி சங்கடப்படுவாங்க. சில கொஸ்டின்ஸ் அவங்களால கேட்க முடியாது. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் தனியாக கேட்கணும்னு நினைப்பாங்க, ஒரு ப்ரைவசி வேணும்னு நினைப்பாங்க. ஸோ they can come to Dozy, they can ask whatever doubts they have related with dental and Dozy will explain it with a clear video explanation. இப்போ உங்களுக்கு எனி கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் டாக்டர்ஸ்ட்ட கேட்க வேண்டாம் அப்படின்னு ஹெசிடேட் பண்ணுற எனி கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்கள் டோஜிட்ட கேட்கலாம். டோஜி வில் எக்ஸ்பிளைன் யூ வெரி கிளியர்லி. திஸ் இஸ் மைக்ரோஸ்கோபிக் ரூட் கெனால்னு சொல்லுவோம். ஜென்ரலாக ரூட் கெனாலில் 2 டைப் ஆஃப் ரூட் கெனால்ஸ் இருக்குது, நார்மல் ரூட் கெனால் அண்ட் மைக்ரோஸ்கோபிக் ரூட் கெனால். ஜென்ரலாக ஒரு பல்லில் ரூட்டுக்குள்ளே நிறைய கெனால்ஸ் இருக்கும். கெனால்ஸ்னா பாத்வே ஃபார் பிளட் வெசல்னு சொல்லுவோம். அது ஒரு ரூட்டுக்குள்ளே எத்தனை கெனால் இருக்குங்கிறது ஒரு நார்மல் நேக்கட் ஐஸில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதில் ஒரு ஜூமிங் டெக்னாலஜி இருக்குது. இந்த ஜூமிங் டெக்னாலஜி மூலிமா நம்ம ரூட் கெனால்ஸ் பண்ணும்போது நம்ம ரூட் கெனாலோட சக்ஸஸ் ரேட் வில் பி மச் மோர் கம்பேர்ட் டு நார்மல் ரூட் கெனால். ஸோ வி ஹேவ் மைக்ரோஸ்கோபிக் ரூட் கெனால் இன் மெஜாரிட்டி ஆஃப் அவர் பிரான்ச்சஸ். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அந்த டிஜிட்டல் டென்டிஸ்ட்ரி அப்படின்னா டிஜிட்டல் இன்ட்ராஓரல் ஸ்கேனர்னா என்ன அப்படிங்கிறது we will look into. இப்போ நீங்க சொன்னீங்க இப்போ எல்லாம் மாறி இருக்கு அப்படின்னு. ஓகே, மாவு வச்சு அளவெடுக்கிறது டிஜிட்டல் ஸ்கேனிங்னு சொல்றோம்ல, அந்த டெக்னாலஜியும் பார்க்கலாம். though we have introduced 5 years back, நம்ம ஒரு தடவை அது yeah please yeah some area dental implants are going on. Okay. Dental implants are going on. I told you, right, the most specialist implantologists are doing dental implants. I told you the standard dental implants with branded ones. That is what we use it. Okay. Dental implants, as I told you, they give you better result compared to a removable teeth. So that is what is being done. Yeah, that is what is going on. Okay. See, this is digital intraoral scanner. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன்ல. Okay. இப்போல்லாம் இந்த மாவு வச்சு அளவெடுக்கிற அந்த டெக்னாலஜி எல்லாம் கிராஸ் ஆயிடுச்சு. மோஸ்ட் ஆஃப் த கிளினிக்ஸ் இப்போ டிஜிட்டல் இன்ட்ராஓரல் ஸ்கேனர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. Can you see this? Yeah. இது வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். ஈவன் நாளைக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய டென்டல் கேரிஸ் கூட நம்ம இந்த 5D டிஜிட்டல் ஸ்கேனர்ஸில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் தான் ஒன் ஆஃப் த லேட்டஸ்ட் டெக்னாலஜி. பட் ஒரு 4-5 இயர்ஸ் பேக் இந்தியாவில் இது இன்ட்ரடியூஸ் ஆச்சு. இப்போ மெனி டென்டிஸ்ட் ஹேவ் திஸ் டிஜிட்டல் இன்ட்ராஓரல் ஸ்கேனர்ஸ். இப்போ அந்த மாவு வச்சு அளவெடுக்கிற டெக்னாலஜிஸ் எல்லாமே மாறி போயிடுச்சு. அண்ட் ஈவன் ஒரு டீத் அலைன்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் டீத் அலைன்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது ப்ரீவியஸாகவே நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஓ, ஸோ திஸ் இஸ் really one of the most acceptable technology to dentist. Wow. So இப்போ உங்களோட டீத்தை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணுறோம்னா it will be coming like this. ஈவன் ஒவ்வொரு டீத்தாக கூட எனி ப்ராப்ளம் இஸ் தேர் அப்படிங்கிறது ஒவ்வொரு டீத்தை நம்ம செக் பண்ண முடியும். I can see complete teeth of yours. Can you see this? Even upper teeth. ஏதாவது ஒரு கேப்பிங் இருக்கா, அந்த கேப்பிங்கில் ஏதாவது ஃபுட் அக்குமுலேஷன்ஸ் இருக்குதா, எல்லாமே நம்ம பார்க்க முடியும். நம்ம டீத் அலைன் ஆனால் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு ஏஐ டெக்னாலஜி மூலிமா ட்ரீட்மெண்ட் பண்ணுனா எப்படி வரப்போகுதுங்கிறது இட் வில் ஷோ யூ. ஓகே. ஸோ ஃபஸ்ட் இட் வில் மெஷர் உங்களோட டீத் என்ன ஆங்கிலேஷன்ஸில் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கும். அந்த ஆங்கிலேஷன்ஸ் எல்லாமே கரெக்ட் பண்ணால் எப்படி ஃபைனல் ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிறது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் இட் வில் ஷோ யூ. திஸ் இஸ் த ஏஐ டெக்னாலஜி தட்ஸ் அவைலபிள் ரைட் நவ். எஸ்பெஷலி இன்விசிலைன் ட்ரீட்மெண்ட் அல்லது பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணால் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு 5 இயர்ஸ் பேக் யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாது. ட்ரீட்மெண்ட் முடிச்சா எப்படி ஃபேஸ் வரப்போகுதுங்கிறதே இப்போலாம் பார்க்க முடியும். உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சா எப்படி வருது. வாவ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் லோவர் டீத் எப்படி மிஸ்அலைன்டாக இருக்குது, இந்த இடத்துல அலைன் ஆனால் எப்படி இருக்குது. லெட்ஸ் see this. இப்போ க்ரௌடடாக இருக்குது, ஒவ்வொரு டீத்துக்கு மேலே இருக்குது, அலைன் ஆனால் எப்படி வருது. இப்போ ஈவன் ஐ கேன் டூ சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் கீப் இட் இன் யுவர் ஃபேஸ். ஃபேஸ் எப்படி வரப்போகுதுங்கிறதும் நம்ம பார்க்க முடியும். ஓ, ஓகே. ஈவன் நாளைக்கு வரக்கூடிய டிகே இப்படி தான் வந்துடாது. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஒயிட் கலர், லைட் ப்ரௌன், டார்க் ப்ரௌன், பிளாக்னு கன்வெர்ட் ஆகும். ஒரு ரேடியோ ஒபேசிட்டி ஃபார்ம் ஆகும் போதே இதில் கண்டுபிடிச்சு சொல்லிடும் இந்த பர்டிகுலர் டீத் இஸ் ஸ்டார்டிங் டு டிகே அப்படிங்கிறதே கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் தான் இதில் இருக்கிற டெக்னாலஜி. And how long is this procedure like usually? எவ்வளோ நேரம்? Only it will take around 5 to 10 minutes. Super, that's all. So இது மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் தெரிஞ்சிடும். சூப்பர் டாக்டர், இட்ஸ் நைஸ் ஒன். இது ஒரு ஏஐ டெக்னாலஜி மூலிமா உங்களுக்கு பல்ல சின்ன சின்ன கேப்ஸ் இருக்குது. ஸோ அந்த கேப்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆனால் எப்படி ஃபைனல் ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பிஃபோர் யூ ஸ்டார்ட் த ட்ரீட்மெண்ட் ஒரு ஸ்மைல் வியூ மூலிமா நம்ம பார்க்க முடியும். திஸ் இஸ் பிஃபோர் த ட்ரீட்மெண்ட்.
இதுவும் பிஃபோர் த ட்ரீட்மெண்ட் தான். பட் ட்ரீட்மெண்ட் முடிச்சா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது you can see it up. Can you see there is a gap closer? There is a gap here. So this is what the new technologies are. Thank you டாக்டர். அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னா ஹவு டு ரீச் யூ, ஏதாவது அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணலாம்? So you can reach us through Google. Even any kind of new updates எல்லாமே Instagramல will be updating. You can directly get the So your Instagram page is Dr. Kishore. Dr. Kishore's Dentistry. Okay, fine. Superb. So கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து அழகா இருக்கணும், பியூட்டிஃபுல் ஸ்மைல் வேணும்னா நிச்சயமா நீங்க இன்ஸ்டாகிராம்ல போனீங்கன்னா டாக்டர் கிஷோர் டென்டிஸ்ட்ரி அப்படின்ற பேஜ்ல வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எது இருந்தாலும் நீங்க DM பண்ணலாம். So I think the team will get in touch with all of you. So thank you and I really enjoyed the session. Thank you, doctor. Nice meeting you.